வணக்கம். ஜவை ஜட் ஃப்ரம் ஜவாதுபட்டி புதூர். பவர் ரைட்டர் அப்படிங்கிற அந்த யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்திப்பு ரொம்ப பற்றற்ற மகிழ்ச்சி. அத்தோட எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க. அத்தோட எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். அதாவது கரூர் 41 பேர் இறந்த சம்பவம் விஜயனுடைய பொதுக்கூட்டத்தில் அதுக்கு சிபிஐட்ட ஒப்படைச்சிட்டாங்க உச்சநீதிமன்றம். அப்புறம் தீபாவளி அவங்க ஊருக்கு போயிட்டு வந்துட்டாங்க. மொத்தம் 12 பேர் கொண்ட குழு விசாரிச்சுட்டு இருக்காங்க. எந்த தெருவில் நடந்ததோ, எந்த அளவுக்கு நடந்திருக்குன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட கேள்விகள். விஜய் எப்போ வந்தார், மற்றபடி விஜய் வர்றப்ப எவ்வளோ கூட்டம் இருந்தது, மற்றபடி வசதிகள் செய்து தரப்பட்டதா, மற்றபடி திடீர்னு கூட்டம் கூடினதுக்கு என்ன காரணம், அப்புறம் செருப்புலாம் காமிச்சாங்க என்ன காரணம், எத்தனை பேர் இருந்தார்கள், 41 பேர், ரைட்டு, ஓகே, எதனால் இருந்தாலும் எப்படி இருந்தார்கள், சைடில் இந்த சிசிடிவி கேமராவுடைய ஃபுட்டேஜ்லாம் இருக்கும், அதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணுறதுக்கு. மற்றபடி என்னதான் ஆராய்ச்சி பண்ணாலும் நேரடியாக மக்கள் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, அதுதான் ரொம்ப அழுத்தமாக பதியும். ஏன்னா அந்த தெருவில் ஏகப்பட்ட ஜவுளி கடைகள், காய்கறி கடை, மளிகை கடை, அயன் பண்ணுற கடை, மற்றபடி செருப்பு கடை, ஏகப்பட்ட கடைகள், எல்லா வியாபாரியும் ஒரு ரவுண்டு கட்டி மொத்தம் 306 பேருக்கு சம்மன் அனுப்பிச்சிருக்காங்க சிபிஐ. எல்லாரும் கட்டாயமாக பதில் சொல்லி தான் ஆகணும். ஏதோ ஒரு கேள்விக்காக பதில் சொல்லி தான் ஆகணும், இல்லாட்டி சிபிஐ விடமாட்டாங்க. அதன் அடிப்படையில் 10 பேர் ஒரு நாளைக்கு அப்படிங்கிற கான்செப்டில் சிபிஐ விசாரிச்சுட்டு இருக்காங்க. அதோட ஆதவ் அர்ஜுனா, மற்றபடி நிர்மல்குமார், புஷி ஆனந்த் எல்லாத்துக்கும் சம்மன் அனுப்பிச்சிருக்கிறாங்க. கரூரை பொறுத்த வரைக்கும் வியாபாரிகள், மற்ற பொதுமக்கள், பக்கத்து வீடு, எழுத்த வீடு எல்லாத்துக்கும் கொடுத்துருக்குறாங்க. மொத்தம் 306. மற்றபடி ஆதவ் அர்ஜுனா, நிர்மல்குமார், புஷி ஆனந்த் கொடுத்து அங்கே ஸ்பாட்டுக்கு வரல. மற்றபடி அவங்க ஸ்டெடியா சிபிஐ பனையூருக்கே போயிடலான்னு போட்டு நேற்று பனையூருக்கு வந்திருக்கிறாங்க. வந்த வகையில் உள்ள நுழைஞ்சிருக்கிறாங்க. நிர்மல்குமார் மட்டும் இருந்திருக்கிறார். அவர்கிட்ட சம்மனை கொடுத்துட்டு இந்த மாதிரிலாம் ஆஜராகணும் அப்படின்னு சொல்லி சம்மனை கொடுத்துட்டு, மற்றபடி எங்களுக்கு அந்த வாகனத்தில் இருந்த சிசிடிவி கேமரா, ஏன்னா அந்த வாகனம் தான் பெரிய இருக்க நீளமான வாகனங்க. ஆமாம், அந்த மாதிரி வாகனங்கள் யாருமே எந்த ஒரு கட்சி தலைவனுமே இன்னைக்கு பயன்படுத்தினதே கிடையாது. அவ்வளோ பெரிய வாகனம், அவ்வளோ பெரிய வாகனம் விஜய்க்கு தேவையாக இருக்கலாம். மற்றபடி ஒரு பொதுக்கூட்டம், மற்ற ஷோ ஒரு விஷயம் அரசியல் கான்செப்ட் இருக்கிற சமயத்தில் ஒரு தெருவுக்குள்ளே நுழைவது, ஒரு குட்டி சந்துக்குள்ளே வாய்ப்பே கிடையாது. அந்த மாதிரி இருக்கக்கூடிய சமயத்தில் அந்த பேருந்தினுடைய நீள அகலம் எல்லாத்தையுமே பார்த்துருக்குறாங்க. மற்றபடி அங்கேயும் விசாரிச்சுட்டு நிர்மல்குமார் இருந்திருக்கிறார். அவர்கிட்ட சம்மன் கொடுத்துட்டு இத்தனை பேர் ஆஜராகணும், அவங்கள்ட்ட நான் கேள்வி கேட்கணும் அப்படின்னு கூட சப்ஜெக்ட் பண்ணிட்டு சிபிஐ வந்துட்டாங்க. அதில் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னு கேட்டால், ஆதவ் அர்ஜுனாவுடைய ஆதரவாளர் ராம்குமார் அப்படிங்கிறதையும் ரொம்ப ரவுண்டு கட்டி வாய்ஸ் ஆஃப் காமர்ஸில் அவர் பணிபுரிகிறார். ஆதவ் அர்ஜுனாவுடைய ஆதரவாளர் ராம்குமார் அவர் வீட்டுக்கும் போயிருக்கிறாங்க. கரூரில் காமராஜர்புரத்தில் 3வது தெருவில் அவர் இருக்கார். அங்கேயும் போட்டிருக்காங்க, வீடு பூட்டி கிடக்கு. அப்புறம் பார்த்துருக்குறாங்க. பொதுமக்கள்கிட்ட மட்டும் கேட்டுட்டு முக்கிய நிர்வாகி, நல்லா புரிஞ்சுக்குதுல, பொதுமக்கள் எல்லாம் ஆஜராகிட்டாங்க, ஆனால் முக்கிய நிர்வாகிகள் யாருமே ஆஜராகலை. பனையூருக்கு சம்மனை கொடுத்துட்டு போயிட்டாங்க. இதில் இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டால், சிபிஐ நுழைய விஜய் வெளியேறியதாக ஒரு தகவல் இன்னைக்கு போயிட்டு இருக்கு. அவங்கள வக்கீலை வச்சு தான் பார்ப்பாங்களா, மற்றபடி எதற்காக அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு கேள்வி இருக்கு. எதிர்த்து பேசலாம், கேள்விகளுக்கு பதில் சொல்லலாம். அப்படி உள்ள நபர் கரூர்ல இருந்திருப்பாரு விஜய். பக்கத்தில் கேமரா போயிட்டு பக்கத்தில் பணத்தை தூக்கிட்டு போகிறாங்க. ஆமாம், இவர் பேசுகிறவர் அப்படியே இறங்கி அப்படியே ஓடுறாரு. அப்புறம் அவர்களுடைய நிர்வாகிகள் அப்படி தானே இருப்பாங்க, தலைமறைவாக தான் இருப்பாங்க, ஓடக்கூடியவர்களாகத்தான் இருப்பாங்க. இந்த திருவண்ணாமலையில் ஒரு ஆலோசனை கூட்டம், மேனகான ஒரு அம்மா கேள்வி கேட்குது, எந்த ஒரு பதில் இல்லாமல் அங்கே இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர் கதிரவனை விஜய் மாதிரியே ஓடி இருக்கிறாரு. கரூரில் எப்படி விஜய் ஓடினாரோ ஓடி இருக்காரு. மேனகா விடலை, பின்னால் துரத்திட்டு என்னுடைய கேள்விக்கு பதில் சொல் அப்படி துரத்திட்டு போயிருக்கேன். அவர் ஓடியே போட்டார். முடிஞ்சு போச்சு, கூட்டம் முடிஞ்சு பாதியிலே.
இந்த மாதிரி ஓடக்கூடிய ஒரு நிர்வாகியினால் ஒரு கட்சியை நிர்வகிக்க முடியுமா? அப்படியே நிர்வகித்தாலும் அவர்கள் ஆட்சிக்கு வரக்கூடிய ஒரு பொறுப்புக்கு பதவிக்கு வரக்கூடிய சமயத்தில் இந்த தமிழகத்தை அவர்கள் பார்க்க முடியுமா அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு கேள்வி அன்னைக்கு போயிட்டு இருக்கு. அதாவது அன்னைக்கு ஓடினது வேற, எங்க ஓடிடுவேன், உலகம் உருண்டையானது, எங்க ஆரம்பிச்சு அங்க வந்துதான் ஆகணும். உலகம் உருண்டையானது. ஏன் இது விஜய்க்கு தெரியாதா, புஷி ஆனந்துக்கு தெரியாதா, நிர்மல்குமார் அதே மாதிரி இருந்துட்டு சார் வாங்க உட்காருங்க டீ சாப்பிடுங்க அப்படி உட்காந்து கொடுத்துட்டு சப்ஜெக்ட் பண்ணிட்டு என்ன உடனே அரெஸ்ட் பண்ணி கூட்டி போயிடுவாங்களாமா? 41 பேர் இறந்த அடுத்த நாளே விஜய் அரெஸ்ட் ஆகல, புஷி ஆனந்த் ஓடி ஒழிஞ்சிட்டாரு, நிர்மல்குமார் முன்ஜாமீன் பெற்றிருக்காரு. அந்த வகையில் நிர்மல்குமார் இருந்திருக்காரு. மற்றபடி புஷி ஆனந்த் சம்பந்தப்பட்ட சோன்ஸோ எந்த விளக்கமும் கிடையாது. ஆமாம், மற்றபடி ஓடி ஒழியக்கூடிய அளவுக்கு என்ன இருக்கு? ஒரு வக்கீலை வச்சு சப்ஜெக்ட் பண்ணி கரெக்ட் பண்ணி பண்ண வேண்டியதானே. இதில் முக்கியமான ஒரு தகவலை தான் சொல்கிற மாதிரி சிபிஐ நுழைய அந்த பனையூர் வீட்டுக்கு நுழைய விஜய் கேள்விப்பட்டு வெளியே சென்று விட்டார். சல்லுன்னு வெளியே போயிட்டா அப்படியா. இது ஒரு சூழல். விஜயை அரெஸ்ட் பண்ணுற மாதிரி தான் முதல்ல அரெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. ஆமாம், இதெல்லாம் ஒரு அரசியல் ஒரு கான்செப்டாக இருக்கட்டுமே. விஜய் நல்லா அரசியல் பண்றாரு. இந்த அரசியலே இறந்தப்ப செய்ய முடியல உன்னால அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? இந்த அரசியலை நீ ஸ்பாட்ல செஞ்சிருந்தீங்கன்னா இறந்த உடனே நான்லாம் போக மாட்டானுங்க. இல்லைங்க போலீஸ் சொன்னாங்க அதான் போனேன், ரைட்டு ஓகே, ஏன் போற? போக முடியாது, இங்கனே உட்காரு, எல்லாத்தையும் காப்பாத்து, தர்ணா போராட்டம் பண்ணு, காவல்துறை கட்டுப்படுத்துவாங்க, தர்ணா ஓய் பிரிவு அந்த தர்ணா போராட்டம் பண்ணு, அங்கேயே ஒரு ரூமை போடு, கூட இருந்து என்னென்ன ஏற்பாடை பண்ணு, ஒன்றும் ஆகாது. அன்னைக்கு அரெஸ்ட் பண்ணாதவங்க அப்புறம் இன்னைக்கு அரெஸ்ட் பண்ண போறாங்களா என்ன? அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. எதிர்த்து நின்று போராடக்கூடிய அளவுக்கு தாவேக்கால யாருமே கிடையாதுங்க. தலைவர் விஜய் உள்பட ஒரே வார்த்தை முடிஞ்சு போச்சு. இதுக்கு மேல எந்த வார்த்தையும் கிடையாது. எதிர்த்து நின்று போராடணும் அப்படிங்கிற சமயத்தை இன்னைக்கு நாளைக்கு ஆகும்னா முதலமைச்சர் அப்படிங்கிறாரு. ஆமா, நாளைய முதலமைச்சர் போஸ்டர் ஒட்டியிருக்காரு, ரைட்டு. இந்த மாதிரி நபர்கிட்ட ஆட்சியை கொடுத்தா எப்படி? ஒரு நல்லதை போல ஒரு கெட்டது முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். திருப்பியும் ஊரை விட்டு ஓடிட்டாருன்னா என்ன பண்ண முடியுங்க? இது ஒரு வாட்டு இங்கே பூகம்பம் மற்ற சோன்ஸ் நடந்துக்கிட்டு கொரோனா மாதிரி பாருங்க. கொரோனாவில் எடப்பாடிகளை காப்பாற்ற முடிஞ்சா? குப்பை. 4.5 வருஷம் ஆச்சு, ஒரு இழவுக்கு லாய்க்கு இல்லாத ஆச்சு. திமுக தான் டக்கு 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 டக்கு. அதில் மா சுப்பிரமணியம், பி.கே. சேகர் பாபு அப்படி பம்பரமாக சொல்லண்டாங்களாக்க. சும்மா சொல்லக்கூடாது, இப்படி நன்றி கட்டத்தனமாக பேசவே கூடாது. திமுக மட்டும் ஆட்சிக்கு வராமல் இருந்திருந்தா இன்னும் கொரோனா சென்னையில் இருந்து தமிழகத்தில் இருந்துகிட்டு தான் இருக்கும். ஆமாம், இதுக்கு தகுந்த மாதிரி பிஜேபி வர சதுரங்க விளையாடுறது. ஆமாம், என்ன ஆட்டம் போட்டாங்க பிஜேபி, ஒன்றும் விளங்கலையே. 40க்கு 40 அடிச்சு தூக்கிட்டாங்க. அது காரணமே கொரோனாவில் தமிழகத்தை திராவிட மாடல் ஆட்சி திமுக காப்பாற்றிய ஒரே விஷயம்தான். அந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்தது. விஜய் என்ன பண்ணுவார்? போயிடுவாரா? ஜப்பானுக்கு போயிட போறாரு, எங்கே போயிட போறாரு? எப்படிதான் திருப்பி வந்துதான் அவனை முதலமைச்சர் அப்படிங்கிறப்ப ஒன்றும் புரியலையா? கூட்டம் கூடத்தாங்க செய்யும். இந்த அஜித் போறாரு, கூட்டம் கூடுது, சத்தம் போடாத, தலைன்னு கூப்பிடாத. இந்த திருப்பதியில் கண்டிஷன் போட்டிருக்காரு. அந்த அன்னைக்கு கார் பந்தயம் பண்ணுறப்ப வெளிநாட்டில் கண்டிஷன் போட்டிருக்காரு. அவ்வளோதான், அமைதியாக போயிடுவாங்க, முடிஞ்சு போச்சு. இது மாதிரி 10 தடவை கண்டிஷன் பண்ண 10 தடவை பார்க்க அந்த மக்களுக்கே அட விஜய்ப்பா பார்த்தாச்சுப்பா, அட விஜய்ப்பா பார்த்தாச்சுப்பா, என்னப்பா பார்த்தாச்சுப்பா, பார்த்தாச்சு, முகம் பழகி போயிடும். எம்ஜிஆரே அப்படித்தான். ஃபர்ஸ்ட் வந்தோன்னா வா எம்ஜிஆர் 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 நாங்க, அடுத்து ஜெயலலிதாங்க, முடிஞ்சு போச்சு. அப்புறம் அடிக்கடி அதே வீட்டுக்கு அதே தெருவுக்கு போய் பாருங்க, ஒரு பயம் வரமாட்டான். நீங்க தான் கத்திக்கிட்டு இருக்கணும், அன்பா இருந்த அப்படி நீங்க தான் கத்திக்கிட்டு இருக்கணும், வேற யாரும் கத்த மாட்டாங்க. பழகி போயிடும். அந்த பழக்கத்தை கொண்டு வரணும். விஜய் விடமாட்டார் போல இருக்கேன். சமீபத்தில் பசும்பொன் தேவரையாவாசி ஜெயந்தி, அதுக்கு ஒரு நேரடியாக போய் ஒரு சப்ஜெக்ட் பண்ணி பண்ணலாம் அப்படின்னு அதில் கிடையாது. இவர் வீட்டிலேயே படத்தை மாட்டி மாலை கூட நிர்வாகிகளும் இல்லை போல இருக்கு. இவர் மாலையை அந்த மாலையில என்னவா தாவேக்காவினுடைய கலர் இருக்கு, மேலே சிகப்பு, நடுவில் மஞ்சள், கீழே சிகப்பு. அப்போ ஒருவேளை பசும்பொன் முத்துராமலிங்க தேவரையா தாவேக்கா கட்சியை சேர்ந்தவரா? போடவே கூடாது. அதாவது பொதுவான மனுஷனுக்கு பொதுவான மாலை போடணும். என்ன மாலை போடணும்னே தெரியல. இதெல்லாம் ஒரு கட்சியாங்கிற கேள்வி இன்னைக்கு வந்தாச்சு. நல்லா யோசிக்கணும். பசும்பொன் முத்துராமல் தேவரையா ஒரு பொதுவான மனுஷங்க, அவர் பெரிய தலைவருங்க, பெரிய ஒரு பொதுவான அவர் எல்லாத்துக்கும் தேவைப்படும். அவருக்கு போய் தாவேக்கா கொடி தாவேக்கா கலரில் மாலை போடலாமா?
இந்த மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனை உள்ள கட்சியாக தான் இன்னைக்கு தாவேக்கா இருந்துட்டு இருக்கு. நம்ம என்னைக்கு அவங்க திருந்தி என்னைக்கு வரப்போறது ஓகே, பட் அதுக்கு தகுந்த அனுபவத்தை அவங்க ஏற்படுத்தணும். வெளியே வந்தாதாங்க, ஒரு கவிஞன் சொன்னது மாதிரி வீட்டை விட்டு வெளியே வந்தால் நாளும் நடக்கும். அந்த நாளும் தெரிஞ்சு நடந்துக்கிட்டா நல்லா இருக்கலாம். வீட்டை விட்டு வெளியே வந்தால் நாளும் நடக்கலாம். அந்த நாளும் தெரிஞ்சு நடந்துக்கிட்டா நல்லா இருக்கலாம். இதான் வந்து அரசியல், இதான் வந்து வாழ்க்கை. அதுமாதிரி வீட்டை விட்டு வெளியே வரணும். வீட்டுக்குள்ளேயே உக்காந்துக்கிட்டு இருந்தால் எப்படி அனுபவம் வராதுப்பா. ஆமாம், இப்படியே இருந்தீங்கன்னா தாவேக்கா அப்படியே உட்காந்துட வேண்டியதான். அப்புறம் ஒன்மேன் ஆர்மி. ஆமாம், விஜய் இல்லாட்டி ஒன்றுமே இல்லை கட்சி. நீங்களாம் போய் ஐயா ஓட்டு போடணும், ஒரு பயம் ஓட்டு போட மாட்டான். ஆமாம், பார்ப்போம் மீண்டும் அடுத்த வீடியோ. நன்றி.